السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மகத்தான பேரருளால் அந்த ஏக இறைவன் நம் மீது கடமையாக விதித்திருக்கிற புனிதமிக்க இந்த ஜும்மாவுடைய இபாதத்தை இறை ஆலயத்திலே ஒன்று குழுமி நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று குழுமி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்திலே நம் உயிரை விட மேலாக நாம் நேசிக்கக்கூடிய அண்ணல் நம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய தோழர்கள் தோழியர்கள் மீதும் இன்னும் இந்த உலகத்திலே மூமின்களாக முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை நல்லோர்களின் மீதும் இங்கு குழுமி இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் அன்பும் அருளும் நீடித்து நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹுடைய சத்திய இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹுடைய மார்க்கம் மறுமை வெற்றிக்கான இந்த பயணத்திலே நாம் எவ்வாறு மறுமைக்கான நன்மைகளை சேகரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற வழிமுறையை அல்லாஹ்வுடைய மார்க்கம் மிக அழகான முறையிலே நமக்கு பல வழிகளில் எடுத்து காட்டி இருக்கிறது. அந்த வழிகளிலே நாம் அன்றாடம் செய்யக்கூடிய சில அமல்கள், அந்த அமல்களில் நாம் அதிகமாக அலட்சியம் காட்டுவது கிடையாது. தினந்தோறும் சில அமல்களை நம்முடைய வாழ்க்கையில மறுமையில் சொர்க்கம் நுழைய வேண்டும், நன்மையை அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு எச்சரிக்கை உணர்வோடு தொழுகை விஷயத்தில் முஸ்லிம்களாகிய நாம் மிக கவனமாக பயணிக்கின்றோம். அதே போன்று வருடத்திற்கு ஒரு முறை நாம் சந்திக்கக்கூடிய ரமலான் மாதத்தினுடைய அந்த நோன்பு என்கிற இபாதத்தையும் நம்முடைய வாழ்நாளில் நாம் கடைபிடித்து விடுகின்றோம். இன்னும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு காண்பித்து தந்திருக்கக்கூடிய குர்பானி போன்ற வணக்கங்களை கூட நம்மால் இயன்ற சக்திக்கு உட்பட்டு அந்த வணக்கத்தையும் வருடத்திற்கு ஒரு முறை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னும் இறைவன் இது போன்ற என்னென்ன அமல்கள் எல்லாம் இருக்கிறது என்று நமக்கு சொல்லி இருக்கிறானோ, மறுமையின் நன்மையை கருதி சொர்க்கத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக பல வழிமுறைகளை அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு இது போன்ற நன்மையான விஷயங்களாக காண்பித்து தந்திருக்கிறது. அதை இயன்றளவு நாம் செய்து கொண்டு வருகின்றோம். ஆனால் முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள மக்கள் பெரும்பாலானவர்கள் ஒரு நன்மையை, ஒரு இபாதத்தை அலட்சியமாக கருதக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதை அன்றாடம் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்வதற்கு பல யோசனைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எந்த இபாதத்தில் அதிகப்படியான நன்மையை அல்லாஹ்வுடைய மார்க்கம் வைத்திருக்கிறதோ அந்த இபாதத்தில் ஷைத்தானும் நம்முடைய உள்ளத்தில் சில ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி எந்த நன்மை அதிகமாக ஒரு மனிதரை சொர்க்கத்திற்குள் நுழைக்குமோ அந்த நன்மையான காரியத்திலிருந்து நம்மை தடுக்கக்கூடியவனாக ஷைத்தான் இருக்கின்றான். அதில் நாம் அலட்சியம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த நன்மையை குறித்து அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. தர்மம் என்கிற இந்த நன்மை இருக்கிறதே, இது உலகத்தில் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் செய்யக்கூடிய
நன்மைகளில் மிக அழகான மிகச்சிறந்த ஒரு இபாதத்தாக ஒரு நன்மையாக இருக்கிறது தர்மம், சதகா. இந்த நன்மையை பற்றி முஸ்லிம்களில் பலர்களும் பல செய்திகளை அறிந்து வைத்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த தர்மத்தை குறித்த சிறப்புகளை பற்றி நமக்கு சொல்லுகின்றது. அதுல எவ்வளவு நன்மைகள் இந்த சமுதாயத்திற்கு காத்திருக்கிறது என்பதை இறைவனின் மார்க்கம் நமக்கு விளக்குகின்றது. அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் இறைவனும் நமக்கு இந்த தர்மத்தை பற்றி நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. தொழுகை நமக்கு நன்மையை தரும், நோன்பு நமக்கு நன்மையை தரும், ஹஜ் செய்வது, உம்ரா செய்வது இதெல்லாம் நமக்கு நன்மை தரும். ஆனால் இந்த இபாதத்துகளிலேயே 2 மடங்கு நன்மையை தரக்கூடிய அமல் எது தெரியுமா? இந்த தர்மம் தான் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுது. 2 மடங்கு தர்மம் செய்பவர்களுக்கு இரட்டை கூலி கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த அமலுக்கு உண்டான முக்கியத்துவத்தை பத்தி நமக்கு அல்லாஹ் குர்ஆன்ல எடுத்து சொல்றான். திருமறை குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், சூரத்துல் ஹதீத் என்கிற அத்தியாயத்தின் 18வது வசனம். அதில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான், இன்னல் முஸத்திகீன வல் முஸத்திகாத், தர்மம் செய்யக்கூடிய ஆண்கள் இருக்கிறார்கள், தர்மம் செய்யக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள், வஅக்ரிலுல்லாஹ கர்லன் ஹஸனா, அல்லாஹ்விற்காக வேண்டி இவர்கள் அழகிய கடன் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தர்மம் செய்யக்கூடிய ஆண்களும் தர்மம் செய்யக்கூடிய பெண்களும் அல்லாஹ்விற்கே கடன் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் கடனாளியா? அல்லாஹ்வுக்கு நாம என்ன கடனை கொடுக்கின்றோம்? இறைவனின் மார்க்கத்தின் பணிகளுக்காக, இறைவனுடைய மார்க்கத்தின் வளர்ச்சிகளுக்காக நாம் கொடுக்கக்கூடிய தர்மங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய வலது கரத்தால் வாங்குகிறேன் என்று சொல்கின்றான். உங்களில் ஒருவர் தன் குதிரை குட்டியை வளர்ப்பதை போன்று அல்லாஹ் நீங்கள் கொடுக்கும் தர்மத்தை வலது கரத்தில் வாங்கி அதை வளர்ப்பான். எதுவரை? மறுமை நாள் வரை வளர்ப்பான். மறுமை நாள் வரை வளர்த்து உங்களுக்கு மரணம் வந்த பிறகு அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பும் போது நீங்கள் கொடுத்த ஒரு 1000 ரூபாயோ ஒரு 500 ரூபாய் தர்மத்தையோ அங்கே சென்று பார்ப்பீர்கள், மலையளவிற்கு அதை நான் குவித்து உங்களுக்கு திருப்பி தருவேன் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். நீங்க கொஞ்சோண்டு தர்மம் செய்திருப்பீர்கள், குறைந்த அளவில் சதக்கா செய்திருப்பீர்கள், அந்த தர்மம் பல மடங்குகளாக பெருகி மலை அளவுக்கு அதை குவித்து உங்களுக்கே நான் அதை திருப்பி தரப்போகின்றேன், என் பாதையில் அழகிய கடனை கொடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் இறை பாதையில் செலவு செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்தக்கூடியதை பார்க்கின்றோம். இன்னும் அல்லாஹ் அந்த வசனத்தின் தொடர்ச்சியில சொல்றான், யுலாயிஃபு லஹு, அவர்களுக்கு இந்த மக்களுக்கு தர்மம் செய்யக்கூடிய மக்களுக்கு இரட்டிப்பு மடங்கு நன்மையை நாம் வழங்குவோம், வலஹும் அஜ்ருன் கரீம், இது அல்லாத சங்கைக்குரிய கூலியும் அவர்களுக்கு காத்திருக்கிறது. தர்மம் செய்பவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு மகத்துவப்படுத்துறான் பாருங்க. தர்மம் செய்யக்கூடிய மக்களுக்கு இரட்டிப்பு மடங்கு பல மடங்கு நன்மை மறுமையில் வழங்கப்படுகிறது என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. இந்த நன்மையில் எவ்வளவு அலட்சியமாக இருக்கின்றோம். தர்மம் செய்யும் விஷயத்துல நம்மிடத்துல ஏன் அலட்சியம் வருது தெரியுமா? இந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் ஒரு சோதனையா நமக்கு காட்டுறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மக்களே அறிந்து கொள்ளுங்கள், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, நீங்கள் சேமிக்கக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய பொருள் செல்வங்கள் இருக்கிறதே, இதை உங்களுக்கு சோதனையாக கொடுத்திருக்கிறோம். இந்த பொருளாதாரத்தை வைத்து இந்த உலகத்தில் நீங்கள் இன்பமாக வாழலாம், அந்த இன்பங்கள் குறைவுதான் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு மறுமையில் கிடைக்கும் இன்பங்கள் தான் மகத்தான இன்பங்களாக இருக்கும். எனவே நன்மைகளை நீங்கள் முற்படுத்துங்கள். உலகத்தில் நாம் உங்களுக்கு வழங்கிய பொருளாதாரத்தின் மூலம் அல்லாஹ்வின் பாதையில் வாரி வழங்குங்கள், செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் தர்ம சிந்தனையை நமக்கு எடுத்துரைக்கக்கூடியதை பார்க்கின்றோம். இன்னும் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எவர்கள் எல்லாம் இந்த பூமியிலே தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ வயகுஃபிரு லக்கும், அவர்களுடைய பாவத்தை அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பான். வல்லாஹு ஷக்கூருன் ஹலீம், அல்லாஹ் நன்றி செலுத்தக்கூடியவனாகவும் சகிப்புத்தன்மை மிக்கவனாகவும் இருக்கின்றான். திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம கொடுக்கக்கூடிய தர்மம் இரட்டிப்பு மடங்கு நன்மையை நமக்கு வழங்குது. பல மடங்கு கூலிகளை அல்லாஹ் மறுமையில தர்றேங்கிறான். அதே போன்று உலகத்தில் நாம் கடந்த காலங்களில் செய்த பாவங்களையும் இந்த தர்மங்கள் அளிக்கின்றது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யக்ஃபிரு லக்கும், உங்களுடைய பாவத்தை எல்லாம் நான் மன்னிக்கின்றேன், என் பாதையில் நீங்கள் கொடுங்கள், வாரி வழங்குங்கள், நான் உங்களுக்கு வழங்கிய பொருளாதாரத்தில் இருந்து என்னுடைய மார்க்கத்தின் வளர்ச்சிகளுக்காக நீங்கள் செலவு செய்கின்ற பொழுது நீங்கள் செய்த பாவங்களை, நீங்கள் செய்த தீமைகளை உங்களுக்காக நான் அளிக்கின்றேன், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் நானும் உங்களுக்கு நன்றி செலுத்துவேன். அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். நீங்க உலகத்தில் அதிகமா இந்த பொருளாதாரத்தை தான் நேசிக்கிறீர்கள்,
இந்த பொருளாதாரத்தை என் பாதையில் அள்ளி வழங்குங்கள், உங்களுக்கு நான் மறுமையில் நன்றி செலுத்துவேன். இது அப்படியே உற்ற மாட்டேன். என்னுடைய பாதையில நீங்க கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை வாங்கி வைத்துக் கொண்டு அதை பல மடங்காக பெருக்கி மறுமையில் உங்களுக்கு அதற்கான நன்றி செலுத்தப்படும். அல்லாஹ் சகிப்புத்தன்மை மிக்கவன். நாம கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தின் மூலியமாக அல்லாஹ் ஏன் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் நினைச்சா நம்மளை தண்டிக்க முடியும், நரகத்தில் போட்டு புரட்டி எடுக்க முடியும். என்ன காசை கொடுத்து தப்பிக்கலான்னு பாக்குறியா, தண்டனையிலிருந்து ஓடிடலான்னு பாக்குறியா என்று இந்த காசு பணம்லாம் எனக்கு வேணாம்ப்பா நல்லா சொல்லியிருக்கலாம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? பொருளாதாரத்தை கொடு, என் மார்க்கத்துக்காக செலவு பண்ணு, உன் பாவத்தை மன்னித்து உன்னை நான் சொர்க்கத்துக்குள்ள அனுப்புறேன், உன்னை நரக வேதனையிலிருந்து நான் காப்பாற்றுகின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரும் திருமறை குர்ஆனில் இறைவனும் நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய தர்மத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் பார்க்க முடியும். பெருநாள் தினத்தின் போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பெண்கள் சபைக்கு வந்து சொன்னார்கள், யா மாஷரன் நிசா, பெண்களே தசத்தக்ன, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமாக வாரி வழங்குங்கள், தான தர்மங்களை செய்யுங்கள். ஏனென்றால் ஃபஇன்னி உரைத்துக்குன்ன அக்ஸர் அகலினார், பெண்களே உங்களைத்தான் நான் நரகத்தில் அதிகமாக பார்த்தேன். அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களுடைய ஆபரணங்களில் இருந்து தர்மம் செய்யுங்கள், உங்கள் பொருளாதாரங்களில் இருந்து இறைவனுடைய பாதையில் வாரி வழங்குங்கள். அப்போது சில பெண்கள் எந்திரிச்சு, ஒரு கருப்பு நிற பெண்மணி எந்திரிச்சு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, எதனால் நாங்கள் நரகத்தில் அதிகம் இருக்கிறோம்? தக்ஃபுர்னல் அஷீர், கணவன்மார்களுக்கு மாறு செய்கிறீர்கள், ஒத்துக்ஸிர்னல் லான, நீங்கள் அதிகமாக சாபம் விடக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். பெண்களே, இந்த நரகத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டுமா? தர்மத்தை செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி வழங்கினால் அந்த கொடூரமான நெருப்பிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொன்னாங்க. இன்னொரு இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இத்தத்தின்னார வலவு சித்தி தம்ரா, ஒரு பேரித்தம்பளத்தின் பாதியை கொடுத்தாவது தர்மம் செய்தாவது உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவமான ஒரு அமலாக இந்த தர்மம் இருக்குதுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் வழங்குகின்ற காரணத்தினால் நமக்கு குறைகிறதுன்னு நம்ம நினைக்க கூடாது. நமக்கு கொஞ்சம் காசு கையில இருந்து போகுது, நம்மளுக்கு ஏதோ ஒரு நஷ்டம் வர்ற மாதிரி தெரியுது, இறைவனுடைய பாதையில் நாம் கொடுக்கின்ற காரணத்தினால் நமக்கே குறைவாகத்தான கையில இருக்கிறது. இந்த நேரத்துல நாம எப்படி தர்மம் செய்யறது? மாச கடைசி ஆயிருச்சு, இப்ப போய் நம்ம தர்மம் செய்யலாமா? அதெல்லாம் அடுத்த மாசம் பார்த்துக்குருவோம், அடுத்த வாய்ப்புல பார்த்துக்குருவோம் என்று நாம் தர்மத்தை தள்ளி போட நினைக்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு சொல்லுகின்றது, எந்த தர்மம் சிறந்த தர்மம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்ட்ட ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, தர்மத்தில் சிறந்த தர்மம் எது அப்படின்னு கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு பதிலை சொல்லுகின்றார்கள். தர்மத்திலேயே சிறந்த தர்மம் எது தெரியுமாப்பா? உன் கையில காசு இருக்காது, நீ பெரிய நஷ்டத்துல இருப்ப, இழப்பில் இருப்பாய், உனக்கே பொருளாதார சிரமத்துல தான் இருக்கும், கஷ்டத்திலும் நீ பயங்கரமான ஒரு இன்னலில் மாட்டிக்கொண்டிருப்பாய், அந்த நேரத்தில் கொடுக்க மனமே வராது உனக்கு. அந்த நிலையில் நீ அல்லாஹ்வுடைய பாதையில இந்தாங்க வாங்கி எடுத்து கொடுக்குறீங்களா இல்லையா? இதுதான் தர்மத்திலேயே சிறந்த தர்மம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒரு மனுஷங்க நிறைய காசு இருக்குது, அந்த நேரத்துல ஒருத்தவர் அள்ளி கொடுக்குறாருன்னு வைங்க, இருக்கிறனால கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதை எடுத்துக்கலாம். ஆனால் கையில ஒண்ணுமே இல்லை, இவரே பின்தங்கி இருக்கிறாரு, ஏழ்மையில இருக்கிறாரு, கஷ்டத்தில் இருக்கிறாரு, அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பதற்கு மனமே இல்லாத சூழலில் இறைவனுக்காக தியாகம் செய்து தன் பொருளாதாரத்திலிருந்து கொடுத்து தர்மம் செய்கிறார்கள, இதுதான் தர்மத்திலேயே சிறந்த தர்மம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகின்றது, நாம் நினைக்கின்றோம் நாம் ஏழைகளாக இருக்கிறோம், நாம பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறோம், தர்மத்தை செய்தால் நம்முடைய காசு பணம் போகிறதுன்னு நினைக்கிறோம்ல. அல்லாஹ் மூமின்களை பற்றி திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ரா வல் ضرா வல் காலிமீனல் கைல் வல் ஆஃபீன அனின் நாஸ். அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான், மூமின்கள் எத்தகையவர்கள் தெரியுமா? கையில் இருக்கும் போதும் தர்மம் செய்வார்கள், இல்லாத போதும் தர்மம் செய்வார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் எது முடியுமோ அதை நான் தருகின்றேன், என்னால் இயன்ற பொருளாதாரத்தை என் இறைவனின் மார்க்கத்தின் வளர்ச்சிகளுக்காக நான் கொடுப்பேன், கோபம் வரும்போது அதை கட்டுப்படுத்திக் கொள்வேன், மக்களை மன்னிப்பேன். இவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவதாக தன் திருமறை குர்ஆனிலே தெளிவுபடுத்துகின்றான். அப்ப காசு இருக்கும் போதும் தர்மம் செய்யணுங்கிறான் அல்லாஹ், இல்லாத போதும் மூமின்கள் அல்லாஹ்வின் பாதையில் அள்ளி வழங்குவார்கள் என்று திருமறை குர்ஆனிலே தெளிவுபடுத்தக்கூடியதை நாம் பார்க்கின்றோம்.
கிராமவாசி அரபிகள் சில மூமின்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுறான். திருமறை குர்ஆன்ல நீங்க அந்த வசனத்தை பார்க்க முடியும். மினல் ஆராப், கிராமவாசிகளில் சில அரபிகள் மூமின்கள் இருந்தார்கள். மினல் யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வினுடைய தூதரையும் மறுமை நாளையும் அவர்கள் நம்பி வாழக்கூடிய மூமின்களாக இருந்தார்கள். அந்த மூமின்கள் எத்தகையவர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் வழங்கக்கூடிய இந்த பொருளாதாரத்திற்காக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், இத்தகையவர்களை, இந்த அரபிகளை, இந்த கிராமவாசிகளை அல்லாஹ் தன் நெருக்கத்திற்குரியவர்களாக ஆக்கிக் கொண்டான். ஏனென்றால் அவர்கள் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதன் மூலம் இறை தூதரினுடைய பிரார்த்தனையை அந்த அரபிகள் எதிர்பார்த்தார்கள், அந்த கிராமவாசிகள் எதிர்பார்த்தார்கள் என்று திருமறை குர்ஆனிலே அந்த கிராமவாசிகளை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்துகின்றார். அப்ப யோசித்து பாருங்கள், இறை நெருக்கத்தை இந்த தர்மம் பெற்றுத்தரும். அல்லாஹ் அப்படி குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஒரு தரப்பினர்கள் கிராமவாசிகள் அப்படி வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வின் நெருக்கத்துக்காக அவர்கள் தர்மம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அல்லாஹ்வும் தன் நெருக்கத்தை அவர்களுக்கு அதிகப்படுத்தியதாக திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறோம். நாம செய்யக்கூடிய தர்மங்கள் என்பது சாதாரணமானது ஒன்று கிடையாது. தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மையான ஒரு விஷயம்தான். இன்றைக்கு நாம் எல்லாம் ஏகத்துவத்தில் இருக்கிறோம், இஸ்லாத்தில் பயணிக்கின்றோம், வழிகேடான கொள்கையிலிருந்து தௌஹீத் என்கிற ஒரு தூய வழித்தடத்திலே பயணம் செய்கின்றோம் என்றால் இது அல்லாஹ் நமக்கு உலகத்தில் பெரும்பாலான மக்களுக்கு வழங்காத ஒரு கிஃப்ட் அல்லாஹ் நம்ம கையில கொடுத்திருக்கிறான். திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யாருடைய உள்ளத்தை நாம் இஸ்லாத்தை நோக்கி விசாலப்படுத்துவோம், சிலர்களுக்கு அப்படி விசாலமாக்குவோம். நாம் யாருக்கு நேர்வழி காட்ட நாடுகிறோமோ அவர்களுடைய உள்ளத்தை இஸ்லாத்தை நோக்கி நாம் விசாலப்படுத்துவோம் என்று அல்லாஹ் சொல்றான். யாரை வழிகேட்டில் நாம் விட நாடுகிறோமோ அவர்களுடைய உள்ளத்தை வானத்தில் ஏறி செல்பவனுடைய இதயத்தை போன்று நெருக்கடிக்கு நாம் உள்ளாக்கிடுவோம் அப்படிங்கிற அல்லாஹ். இந்த வசனம் என்ன கருத்தை சொல்லுது தெரியுமா? அல்லாஹ்வின் பாதையில் நாம் எந்த அளவிற்கு முந்தி வருகின்றோமோ, இறை பாதையில் எந்த அளவுக்கு நாம் இயன்றதை செலவிடுகின்றோமோ அந்த நேரத்தில் அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்தை நோக்கி இன்னும் நம்முடைய உள்ளத்தை அப்படி விசாலமாக்கிக்கிட்டே இருப்பான். இந்த மார்க்கத்தில் கொள்கை பற்றை ஏற்படுத்துவான், ஒரு உறுதிப்பாட்டை ஏற்படுத்துவான். இறுதி வரை இந்த ஈமானிலேயே நம்மை மரணிக்க செய்யக்கூடிய ஒரு விசாலமான மன வலிமையை அல்லாஹ் வழங்குவான். இத்தகையவர்களுக்கு வழங்குவதாக சொல்லி காட்டுறான். உள்ளத்தை விசாலப்படுத்தி அல்லாஹ்வின் பாதையில் வழங்குவேன், பொருளாதாரத்தை தருகின்றேன் என்கிற சிந்தனையில் உள்ளத்தை நாம விசாலமாக்கும் போது இஸ்லாத்தை நோக்கி அல்லாஹ் நம்மை அதில் உறுதிப்பாட்டை ஏற்படுத்துவான். யாருக்கு அல்லாஹ் வழிகேட்டை நாடிவிட்டானோ அவர்களுடைய உள்ளம் இருக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹ் சொல்றான். தர்மங்கள் என்கிற அந்த சிந்தனை வராது, இறைவனுடைய பாதையில் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த மனநிலை ஏற்படாது. இவர்களுடைய உள்ளங்களை நாம் இறுக்கி விடுவோம் என்று அல்லாஹ் சொல்றான். அது அப்படியே கட்டப்பட்டு விடும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல தெளிவுபடுத்தக்கூடிய வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் தர்மத்தின் சிறப்புகளை பற்றி நமக்கு சொல்றாங்க. சஹீஹ் புகாரியில 1442வது ஹதீஸை நீங்க பார்க்கலாம். மாமின் யோமின் யுஸ்பிஹுல் இபாது இல்லா மலக்கானி இன்சிலானி, ஒவ்வொரு நாளும் காலை பொழுதில் 2 வானவர்கள் இந்த பூமிக்கு இறங்கி வருகிறார்கள். காலை நேரத்துல 2 வானவர்கள் டெய்லி பூமிக்கு வர்றாங்களாம். அவங்களை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர்களில் ஒருவர் ஒரு பிரார்த்தனை செய்கின்றார், மக்களுக்காக மூமின்களுக்காக ஒரு துஆவை செய்கின்றார். என்ன செய்கின்றார்? அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா, இறைவா இன்றைய தினம் உன் பாதையில் வாரி வாரி வழங்கிய தர்மசாலிகளுக்கு உன் அருளை நீ தாராளமாக வழங்கு. வயகூலுல் ஆஹரு, மற்றொரு மலக்கு சொல்வாராம், அல்லாஹும்ம ஆதி முன்சிகன் தலஃபா, இறைவா இன்றைய தினம் யாரெல்லாம் தர்மம் செய்யாமல் முடிந்து வைத்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு நீ அழிவை ஏற்படுத்தி விடு. அப்ப தர்மம் செய்தவர்களுக்கு அல்லாஹ் அருளை தருவதாக வானவர்களை வைத்து துஆ செய்ய வைக்கின்றான். இறைப்பாதையில் பொருளாதாரத்தை வழங்காதவர்களுக்கு அழிவு ஏற்படுத்தப்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்துறான். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? பரக்கத் அப்படின்னு சொன்னா கையில நிறைய சொத்து பத்துக்கள் காசுக்கள் எல்லாம் கட்டுக்கட்டா இருக்கிறதா பரக்கத் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன சொல்கிறது தெரியுமா? பொருளாதாரம் ஒருவருக்கு கோடிக்கணக்கில் விசாலமாக வழங்கப்பட்டு விட்டது, அது மட்டும் அவருக்கு பரக்கத்து கிடையாது. அவருடைய குடும்பத்துல நிம்மதி இருக்குதா? அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் அவருக்கு சரியான உடல் ஆரோக்கியம் வழங்கப்பட்டிருக்கிறதா? அவர்களுடைய பிள்ளை செல்வங்களில் அவர்களுக்கு சோதனை இல்லாமல் இருக்கிறதா? அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த மனைவி
நல்ல மனைவியாக இருக்கிறார்களா, அவர்களுடைய பிள்ளைகள் நல்லவர்களாக இருக்கிறார்களா, பரக்கத்தை அல்லாஹ் பல வடிவத்தில் வழங்குவான். பொருளாதாரம் தான் நமக்கு பரக்கத்தை நம்ம விளங்கிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பாதையில இதை எப்படி கொடுக்கிறதுன்னு நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ்வின் பாதையில் நாம் வாரி வாரி வழங்குகின்ற பொழுது அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தில் உள்ள நிம்மதியை சரியாக்குவான். நம்முடைய பிள்ளைகளில் உள்ள அந்த சோதனைகளில் இருந்து அல்லாஹ் நம்மை மீட்டெடுப்பான். மனைவி மக்களில் இருந்து, வியாபாரத்தில் இருந்து, எந்தெந்த வகைகளில் எல்லாம் நமக்கு நெருக்கடிகள் இருக்கிறதோ ஒன்றை வாங்கிவிட்டு அல்லாஹ் இன்னொரு விசாலமான ஒரு நிம்மதியை அல்லாஹ் என்ன செய்கின்றான் என்றால் நமக்கு வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த தர்மம் என்பது ஏராளமான வடிவத்தில் நமக்கு பல நன்மைகளை வழங்குகிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், எக்பரு இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் இந்த பூமியில வளர்ந்து கொண்டே இருக்கின்றான், அவனோடு சேர்ந்து 2 தன்மைகளும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த 2 விஷயம் என்ன? அவன் இந்த பொருளாதாரத்தை நேசிக்கிறானா இல்லையா, உலகத்துல அந்த ஆசை அவனுக்கு அதிகமா வளர்ந்து கொண்டே, அவனும் வளர்றான், பூமியில காசு பணத்தை சேர்க்கணும், அதிகமாக்கணுங்கிற ஆசையும் அவனோடு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதே நேரத்தில் அவன் இந்த பொருளாதாரத்தை நேசிப்பதை போன்று உலகத்தில் அதிக வருடம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். ரொம்ப வருஷம் வாழணும், நல்ல காசு பணத்தோட வாழணும் என்கிற இந்த ஆசை ஆதமுடைய மகனுக்கு நீண்டு கொண்டே செல்கிறது. அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்றான் குர்ஆன்ல. இந்த ஆசை எப்ப அடங்கும்? இந்த பொருளாதாரத்தின் மீது உள்ள இந்த ஏக்கம், இந்த தேடுதல், இந்த ஓட்டம் வாழ்நாளில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதனுடைய முற்றுப்புள்ளி எது? கபரு குழிதான் முற்றுப்புள்ளி என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். அல்ஹாகுமுத் தகாசுர், அதிகமாக பொருளாதாரத்தை தேடுவது, ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், மன்னரைகளை சந்திக்கும் வரை மறுமையின் தேடலில் இருந்து உங்களை திசை திருப்பி விட்டதே என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். மறுமையினுடைய நன்மை வேண்டுமா, இந்த பூமியில் உள்ள செல்வம் வேண்டுமா என்று மூமின்களுக்கு ஒரு கேள்வி முன்னால் வைக்கப்படும் பொழுது மூமின்கள் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும்? மறுமையின் செல்வம் தான் முக்கியம், அந்த வாழ்க்கை தான் மகத்தானது. கபரு குழிக்குள் போகும் வரை இந்த மனிதனின் சிந்தனை பொருளாதாரத்தின் மீதே நாட்டம் கொண்டதாக இருக்கிறது என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதையெல்லாம் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். இன்னொரு சொல்றாங்க, ஆதமுடைய மகனை அன்ஃபிகி, அல்லாஹ்வின் பாதையில் நீ தாராளமாக வழங்கு, வலா துக்ஸி, நீ முடிந்து வைத்துக் கொள்ளாதே, ஃபயுக்ஸி அல்லாஹு அலைக், அல்லாஹ்வும் உனக்கு முடிந்து வைத்துக் கொள்வான். இறை பாதையில் கொடுங்கள் என்று அழைப்பு விடப்பட்டால் தாராளமா நீ கொடுப்பா. நீ முடிந்து வைக்கணும்னு நினைச்சனா அல்லாஹ்வும் முடிஞ்சு வச்சுக்கிடுவான், உனக்கு பரக்கத்து கிடைக்காது என்று திருமறை குர்ஆனிலையும் ஹதீஸ்களையும் ரசூலுல்லாஹ் இப்படி பல செய்திகளை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி யார் கணக்கிட்டு இறை பாதையில் கொடுப்பார்களோ அல்லாஹ்வும் அவர்கள் விஷயத்தில் கணக்கு பார்த்து விடுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப இறை பாதையில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது, பொருளாதாரத்தின் மூலம் தர்மம் செய்யக்கூடிய ஒரு நிலை வருகின்ற பொழுது அதை நோக்கி நாம் விரைந்து செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏராளமான நன்மைகளை மார்க்கம் சொல்லுகின்றது. ஒரு கட்டத்தில் அபிசீனியா நாட்டை சார்ந்த ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, என் மகளுடைய கையில் உள்ள இந்த 2 தங்க வளையலை பாக்குறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தையை கூட்டிட்டு வர்றாங்க. கையில 2 தங்க வளையலை அந்த குழந்தை மாட்டி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த தங்க வளையலை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு அந்த அம்மா நினைக்கிறாங்க. ஆனா உடனே ரசூலுல்லாஹ் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, இந்த தங்க வளையலுக்கான தர்மத்தை நீங்கள் கொடுத்து விட்டீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த வளையல்களுக்கான அந்த பொருளாதாரத்தை இன்னும் நான் தர்மம் செய்யவில்லை அப்படிங்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த பூமியில் இதற்கான பொருளாதாரத்தை நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு வழங்கவில்லை என்று சொன்னால் மறுமையில் நரகத்தின் காப்புகளாக இது உங்கள் கையிலே மாட்டப்பட்டு விடும் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த 2 வளையலையும் அந்த அம்மா கலட்டுறாங்க. 2 வளையலையும் கலட்டி அந்த பிள்ளையின் கையில இருந்து தங்க வளையல்களை கலட்டி, அல்லாஹ்வுடைய தூதரே, இது அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் உரியது, இதை எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு கொடுக்குறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் அதை மறுபடியும் அவங்கள்ட்டே கொடுத்து, இது எனக்கு வேணாம், இதற்கான அந்த பங்கு ஏழை எளியவர்களுக்கு எவ்வளவு போய் சேரணும், ஜக்காத்தாக எவ்வளவு கொடுக்கணுமோ அந்த பொருளாதாரத்தை கொடுத்து விடுங்கள், மறுமையில் நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் தெளிவுபடுத்தக்கூடிய பொருளாதார ரீதியான எச்சரிக்கைகள், பல எச்சரிக்கைகளை மார்க்கம் நமக்கு சொல்லுது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தங்கம் வெள்ளிகளை பதுக்கி வைத்துக் கொண்டவர்கள், அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யாதவர்கள்,
அவர்களுடைய தோள்களிலும் விழாப்புறங்களிலும் கழுத்து பகுதிகளிலேயும் அது செம்புகளாக காய்ச்சி ஊற்றப்படும் என்று சொல்றாங்க. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மறுமையிலே இவர்கள் சேமித்து வைத்துக் கொண்ட பொருளாதாரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை தரையில் படுக்க வைத்து அவர்களுடைய நெஞ்சு பகுதியில் ஒரு சூடேற்றப்பட்ட கற்களை போன்று வைப்பான். அந்த கல் அவர்களுடைய நெஞ்சு பகுதியில் ஓட்டையை போட்டு முதுகுத்தண்டு வழியாக வெளியேறி வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. எவ்வளவு எச்சரிக்கைகள் இந்த பொருளாதார விஷயமாக நமக்கு சொல்லப்படுகிறது. எனவே இது போன்ற விஷயங்களில் நாம் கவனமாக இருந்து நமக்கு அதிகமான நன்மைகளை வழங்கக்கூடிய இந்த தர்மத்தினுடைய இபாதத்தில் அலட்சியம் செய்து விடாமல் தாராளமாக இறைப்பாதையில் வாரி வாரி வழங்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த தர்ம கொடை வள்ளல்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளால் மதுரை மாவட்டம் கிரைம் பிரான்ச் கிளை இந்த பகுதியிலிருந்து இந்த திருப்பூர் மாவட்டத்தினுடைய ஜும்மா வசூலை பெற்று செல்வதற்காக நாம் மதுரையிலிருந்து வந்திருக்கிறோம். இந்த பகுதியில அல்லாஹ்வுடைய இறை ஆலயம் சிறப்பான முறையில இயங்கி கொண்டிருக்கிறது. கட்டுமான பணிகள் முடிவு பெற்று அந்த இடத்திற்கான தொகை 60 லட்சம் ரூபாய் கடன்ல இருக்கிறோம். இந்த கிரைம் பிரான்ச் பகுதி என்பது எப்படிப்பட்ட பகுதி அப்படின்னு சொன்னா, மதுரையினுடைய ஹார்ட் சிட்டி பகுதி. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். பக்கத்துல அரசு அலுவலகங்கள், போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் நிறைய இருக்கிறது. மக்களால் கவனிக்கப்படக்கூடிய ஒரு பகுதி. இன்னும் சொல்ல போனால் அந்த கிரைம் பிரான்ச் பகுதி என்பது மதுரையில முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி. காஜிமார் தெரு, தெற்கு வாசல், காஜியார் தோப்பு, குப்புப்பிள்ளை தோப்பு என்று முஸ்லிம் பெல்ட் உள்ள ஏரியா. இதுல என்ன நிலவரம் அப்படின்னு சொன்னா, இங்க ஏன் ஒரு ஏகத்துவ பள்ளியை நாம் உருவாக்குகிறோம் என்றால், இங்கே எல்லாமே ஷிர்கின் கோட்டைகளாக நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம். எந்த பக்கம் நீங்கள் திரும்பினாலும் தர்காக்கள், தாயத்து, தட்டு, தகடு, கந்தூரி, உருஸ் என்று வழிகேட்டில் மூழ்கி இருக்கக்கூடிய சமுதாயமாக அந்த பகுதியில் உள்ள மக்களுடைய நிலைமை இருக்கிறது. மிக மோசமான சூழலில் ஷிர்கில மாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மீட்டெடுப்பதற்காக நாம் அங்கே ஒரு ஏகத்துவ தளத்தை 890 சதுர அடி இடத்தை நாம பிடிச்சு அதுல கட்டடங்களை எழுப்பி அந்த இடத்துக்கான 60 லட்சம் ரூபாய் கடனை கொடுக்க வேண்டிய சூழல்ல நாம ஒரு நிர்பந்த சூழலில் மாட்டி இருக்கின்றோம். அதற்காகத்தான் இந்த வசூலை நாடி உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் யோசித்து பார்த்தீர்கள் என்றால், இளைஞர்கள் அதிகமாக இந்த மதுவிலும் போதையிலும் ஊறி திளைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அது அடிக்கடி நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளில் தற்கொலைகள், பெண்கள் அதிகமா தற்கொலை செய்கிறது, இளைஞர்கள் தற்கொலை செய்கிறது, இப்படியே பலவிதமான தீமைகள் மலிந்து கிடக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த கிரைம் பிரான்ச் பகுதி இருக்கிறது. இந்த பகுதியில தான் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை உருவாக்கி கடந்த ஒரு வருட காலமாக ஏராளமான தாவா பணிகளையும் சமூக பணிகளையும் இறைவனுடைய மார்க்க பணிகளை நாம் செய்து கொண்டு வருகின்றோம். இந்த ஒரு வருட காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை நாம் பார்க்கின்றோம். மதுவையும் போதையும் அனுபவித்துக் கொண்டிருந்த இளைஞர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நோக்கி சாறை சாறையாக வருகிறார்கள். இன்றைக்கு ஜும்மாவுடைய நாளில் கூட பள்ளிவாசல் பத்தாத அளவுக்கு இன்னும் அதை விரிவாக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு மக்கள் அதிகமாக ஒவ்வொரு நாளும் தௌஹீதை அறிந்து வருகிறார்கள். ஒரு பெண்கள் பயான் என்று வைத்தால் கூட பள்ளிவாசல் ஃபுல்லா நிரம்பி, இதுவரைக்கும் அப்படி ஒரு பயானே தெரியாத மக்கள், தர்காவை நோக்கி சென்று கொண்டிருந்த மக்கள், தாயத்தை கட்டி கொண்டிருந்த மக்கள் பள்ளிக்கு வருவாங்க, நம்ம அவங்களுக்கு பயான் செய்வோம், தாயத்தை அங்கேயே கலட்டி போட்டு தௌஹீதை ஏற்றுக்கொண்டு செல்கிறார்கள். ஏகத்துவத்தை ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்டு வருகிறார்கள். சிறுவர்கள் சிறார்களின் பட்டாளம், ஆண்களும் பெண்களும் மக்தப மதரசாக்களில் குழுமுகிறார்கள், குர்ஆனை ஓதுகிறார்கள். பாட்டு பாடி திரிந்து கொண்டிருந்தவர்கள் பெருநாள் தினத்துல ரேடியோ செட்டை போட்டு ஊரே டான்ஸ் ஆடும் அந்த பகுதியில இளைஞர்கள் கூட்டம். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அருளால் அதையெல்லாம் ஒழித்து ஏகத்துவத்தை நிலைநாட்டி அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அல்லாஹ்வுடைய அருளால் இறைவன் நமக்கு இந்த தளத்தின் மூலமாக வழங்கி கொண்டிருக்கிறான். எனவே ஒவ்வொரு நாளும் அதிகப்படியான நன்மைகளை அந்த இடத்திலிருந்து நாம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். சதக்கத்துல் ஜாரியாவாக இருக்கிறது. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இது போன்ற நன்மைகளை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு தடத்திற்காக உங்களுடைய முதலீடுகளை அல்லாஹ்வுக்காக நீங்கள் கடனாக வழங்குவீர்களே ஆனால் நீங்கள் மரணித்த பிறகும் மகத்தான நற்கூலியை அங்கே நீங்கள் அடைந்து கொண்டே இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒருவர்
நிரந்தர தர்மத்தை செய்துவிட்டு மரணிப்பாரையானால் மறுமை நாள் வரை அவருக்கு அந்த நன்மைகள் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கா போய் நாமளும் அலைந்து திரிந்து அல்லாஹ்வுடைய பாதையில நம்மால் இயன்ற அந்த உழைப்புகளை செலுத்தி ஏராளமான சிரமங்களுக்கு மத்தியில உங்களை நாடி வந்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களுடைய பொருளாதாரத்தை இந்த பகுதியில் ஏகத்துவம் இன்னும் வீரியம் அடைவதற்காக, சிறுக்கு அங்கே முற்று முழுவதுமாக ஒளிந்து தௌஹீதை அங்கே நிலைநாட்டுவதற்காக இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எங்களுக்கு உதவி செய்தீர்களே, ஆனால் இன்னும் அடுத்த வரக்கூடிய காலகட்டத்துல இன்னும் வீரியமாக இந்த கொள்கையை அந்த மக்களுக்கு சொல்வோம், ஏகத்துவத்தை நிலைநாட்டுவோம். அதிகப்படியான மக்கள் இந்த இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்களாகவும் அந்த பகுதியை நோக்கி சாறை சாறையாக வருகிறார்கள். இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமா வழங்குங்க. வெளியில ஜிபே QR ஸ்கேனரும் வச்சிருப்போம், நோட்டீஸ்களும் இருக்குது, ரிசிப்ட் வச்சிருக்கிறோம். தாராளமாக உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்குமாறு கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.